புதுச்சேரியில் அரசு பெண் ஊழியர் ஒருவர் தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் வாங்கிவிட்டு அதனை திருப்பிச் செலுத்தாததால் அப்பெண் பணிபுரிந்த அலுவலகத்தின் அசையும் சொத்துக்களை நீதிமன்றம் ஜப்தி செய்துள்ளது. தனிநபரின் கடன் விவகாரத்தில் அரசு அலுவலகம் ஜப்தி செய்யப்பட்டது எப்படி? ஒரு அரசு ஊழியர் தனியார் நிதி நிறுவனத்தில் வாங்கிய கடனை திருப்பி கட்டாததால் அரசு அலுவலகத்தை ஜப்தி செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. அரசு அலுவலகத்தை ஜப்தி செய்யும் நிலை ஏற்பட்டது ஏன்? புதுச்சேரி அடுத்த திருபுவனை பகுதியைச் சேர்ந்தவர் விஜயலட்சுமி. இவர் அங்குள்ள அங்கன்வாடியில் கடந்த 2012ஆம் ஆண்டு பணிபுரிந்து வந்தபோது ஸ்ரீராம் பைனான்ஸ் நிறுவனத்தில் 8 லட்சம் ரூபாய் கடனாக வாங்கியிருக்கிறார். அந்த கடனை அவர் சரியாக திரும்பி செலுத்தவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் பைனான்ஸ் நிறுவனம் சார்பில் புதுச்சேரி முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் நீதிமன்றம் சம்மன் அனுப்பியும் விஜயலட்சுமி ஆஜராகவில்லை. அதனைத் தொடர்ந்து விஜயலட்சுமி பணிபுரியும் புதுச்சேரி மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகத்திற்கு கடிதம் அனுப்பி விஜயலட்சுமியின் சம்பளம் மற்றும் இதர விவரங்கள் குறித்து கேட்டுள்ளது. அதற்கு அங்குள்ள அதிகாரிகள் சரியான முறையில் பதிலளிக்காமல் இருந்துள்ளனர். இதனிடையே கடந்த 2018ஆம் ஆண்டு விஜயலட்சுமி பணி ஓய்வு பெற்றுவிட்டார். அதற்கு முன்னதாகவே விஜயலட்சுமிக்கு சேர வேண்டிய ஓய்வூதிய பணத்தை நிறுத்தி வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அந்த உத்தரவையும் மதிக்காமல் மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகம் விஜயலட்சுமிக்கு சேர வேண்டிய அனைத்து தொகைகளையும் செலுத்தியுள்ளது. இதனையடுத்து நீதிமன்ற உத்தரவை மதிக்காத மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகத்தின் அசையும் சொத்துக்களை ஜப்தி செய்ய நீதிபதி சந்திரசேகரன் உத்தரவிட்டார். அதன்படி ஆமினா அம்பி தலைமையில் நீதிமன்ற ஊழியர்கள் புதுச்சேரி நடேசன் நகரில் உள்ள மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகத்திற்கு சென்று ஜப்தி நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். அங்கிருந்த நாற்காலி, கணினி, மேஜை உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு சென்றனர். ஒரு தனிநபரின் கடன் விவகாரத்தில் அரசு அலுவலக பொருட்கள் ஜப்தி செய்யப்பட்ட விவகாரம் அரசு ஊழியர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.